இங்கே வந்து தமிழ் பாடசாலைகள் இலங்கையை காணப்படுற பாடசாலையை வந்து அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி 33வது ஃபுட்பால் ஃபெஸ்டிவலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். யாழ்ப்பாண வாழ்க்கைன்றது அது ஒரு ஃப்ரீடம் இருக்கு. உங்களுக்கு வேலை முடிஞ்சு போனோம் என்றால் ஒரு 5 மணிக்கு பிறகு நாங்கள் எங்கேயுமே சுற்றலாம். ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களில் இவ்வளவு ஈழத்தமிழர்களுடைய பிள்ளைகளும் இளைஞர்களும் வயோதிகளும் வந்து எங்களுடைய விளையாட்டுகளை விளையாடுற பார்க்க சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு புது அனுபவமா இருக்கு. நான் முதல் தரம் இங்கே வாரேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களோட மக்கள் நல்லா இருக்க வேணும் இப்படியான ஒரு விஷயம் விளையாட்டு துறை ஒன்றை உருவாக்கி எந்த உயரத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் எங்களோட நாட்டில் நாங்கள் பிறந்த இடத்துல இது ஒரு அந்த ஒரு ஃபீல் வராது. அனைத்து மக்களும் சுதந்திரமாக சந்தோஷமாக ஆனந்தமாக தமிழ் மக்கள் ஒன்று கூடி இருப்பது எமது எழுச்சியை காட்டுகிறது. உண்மைக்கும் எங்களோட உணவு பழக்கம் வந்து கட்டாயம் முக்கியம். அடுத்து வந்து நாங்கள் உணவு சாப்பிட்றேன்டா எப்படிப்பட்ட சாப்பாடுகளை சாப்பிட வேணும். டான் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வழிபோக்கன் ஜெயரமணன். இங்கிலாந்திலிருந்து இன்னும் ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுதுண்டா, வழிபோக்கன் வழியை செல்ல போகிறேன், சில இடங்களை காண்பிக்க போகிறேன், அதை விட எங்களோட தமிழ் உறவுகளோட கருத்துக்களை வந்து தர போகிறேன். சும்மா நடந்து போட்டு காண்ற நண்பர்கள் உறவுகளை சந்தித்து இங்கே என் வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, இங்கே சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்ன என்ற நிறைய விடயங்களை காண்பிக்கிறேன். உண்மையிலே நான் இங்கே பார்த்து வியந்த விடயம் வந்து இங்கே வந்து ஒவ்வொரு சட்ட விதிமுறைகள் வந்து பின்பற்றுறது, சாலை ஒழுங்காக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விடயமாக இருந்தாலும் சரி, அவ்வளவு நீட்டாக வந்து பின்பற்றினோம். அதே நேரம் வந்து போக்குவரத்து பஸ்ஸோ ரெயினோ எதாக இருந்தாலும் சரி அந்த டைமுக்கு வந்து அந்த அதில் பயணிக்கக்கூடியமாக இருக்கும். ஒவ்வொன்றுமே டீட்டெயிலாக விளங்கக்கூடியமாக இருக்குது. உண்மையிலேயே வெளிநாடு வேறு லெவலான் இருக்குது. அப்போ நான் இங்கே சில இடங்களை காண்பித்து உங்களுக்கு தருகின்ற வழிபோக்கனாக தான் இந்த வழிபோக்கனாமையும். பாங்கோ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இப்போ நாங்கள் எந்த இடத்துல நிற்கிறோம்? இப்போ நாங்கள் கொவென்ட்ரியில நிற்கிறோம். ஓகே, நீங்க வந்து இங்கிலாந்துல நிறைய சுற்றுலா இடங்கள் வந்து இருக்கு, நிறைய இருக்கு. வணக்கம் எல்லாம் தெரியாது, கொஞ்சம் தெரியும். நீங்கள் வந்து இங்க சுத்தி பார்த்த இடங்கள் நான் முதல் ஒருக்கா கொவென்ட்ரிக்கு வந்தேன். நான் இந்த ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்காண்டி 2ஆம் முறை. இது 2ஆம் முறை. இப்படித்தான் ட்ரெயின்ல வந்ததும் இங்க ரெயின்ல டிராவல் பண்ற எல்லாம் கொஞ்சம் மெலிவும் மற்றது டைமும் கொஞ்சம் குறைய. ஏன்னா இதே கார்ல வந்தவங்க டிராஃபிக்ல சின்ன பின்னமா ஆகலாம். ஏன்னா நாங்கள் கடைசியா இருக்கா வேல்ஸுக்கு போனாங்க, அந்த அனுபவம் இருக்குது. மற்றது நான் வேல்ஸும் கொவென்ட்ரியும் மற்றது டோவர் இடத்துக்கு போனேன். டோவர்ன்றது பிரான்ஸு கிட்டே இருக்கு இல்லையா, ஒரு கடற்கரை சைட்டு நான் போயிருக்கேன். நீங்கள் வந்த 2 கிழமை ஏரியாங்க போறீங்கன்னா பெரிய விஷயம் தான் அது. மற்றது சென்ட்ரல் லண்டன் அது வந்தா எல்லாரும் வந்தோடனே போய் அந்த என்னது மூடியை திறந்து வச்சா வாழைப்பழத்திலையும் வைக்கிற மாதிரி எல்லாரும் வந்தோட சென்ட்ரல் லண்டனுக்கு போறது அது நோவல் வளமே. உண்மையா லண்டனை பற்றி பெருமையா சொல்லணும் என்னென்றால் பழைய காலத்து எல்லாத்தையுமே இப்பயும் மெயின்டைன் பண்றாங்க. அப்படியெல்லாம் எல்லா இடத்தையும் மெயின்டைன் பண்றது அதிசயம். இப்ப நாங்களே யூஸ் பண்ண மாட்டோம். இப்ப பழைய தொப்பியில எந்த ஒன்றையுமே யூஸ் பண்ண மாட்டோம் நடுகள். ஆனா இங்க எல்லாரும் பழைய பில்டிங்க அப்படி எல்லாம் வச்சுக்கிறாங்க. அது ஓகே, நீங்க போன இடங்கள் உள்ள இடம் தான் போய்க்கிறீங்க. அந்த காசு வசதி மற்றது நான் பார்த்ததுல இங்க போக்குவரத்து வந்து அவ்வளவு திறமை இருக்கு, அவ்வளவு திறம்பட வந்து செய்யணும், ஒழுங்காக கூட நல்லா இருக்கு. இந்த ரெயின்ல இதுல வந்து சரியா போறீங்க. என்னண்டா இங்க நீங்கள் கூகுள் மேப்பை திறந்தாலே எந்த போஸ்ட் கோட் அடிச்சாலுமே இந்த இடத்துக்கு போகணும், எந்த பஸ்ல ஏறணும், எத்தனை மணிக்கு பஸ் வரும், எந்த இடத்துல வரும், அந்த எல்லாத்தையுமே பக்காவா காட்டும். மற்றது இங்க நீங்கள் இந்த பஸ் ஸ்டாப்ல பஸ்ல கால மாதிரி சந்த வந்தல அண்ணே இந்த கையை காட்டி போட்டு ஏறியலாம் பஸ்ல. இங்க அவர் ஸ்டாப்ல நிப்பாட்டினா மட்டும்தான், இல்லாட்டி தம்பி பஸ் போட்டு டட்டா காட்டி போட்டு நிக்கத்தான் பண்ணும் அடுத்த பஸ். இன்னொரு பர்சனல் கேள்வி சொல்லுங்க. ஒரு வருடங்களுக்கு பிறகு அண்ணா அப்பாக்கே உங்களோட கண்ணில் எப்படி ஒன்று ஐயோ சந்தோஷமா கிடந்துச்சு. அங்க இருந்தா இங்க வந்துட்டாரு ஒரு சந்தோஷம். ஓகே, நன்றி.
வணக்கம் அண்ணா. உங்களை சந்திச்சதில் எனக்கு மகிழ்ச்சி. உங்கள் சம்பந்தமா சரி அறிமுகம். யாழ்ப்பாணத்தில் சந்திச்ச வழிபோக்கனை இங்கே சந்திக்கிறதில் மகிழ்ச்சி. ரமணன் தீவிரம் கம்பெனியோட ஓனர். பார்சல் சர்வீஸ். ஓகே அண்ணா, இப்போ என்னென்னா நீங்கள் இங்கே வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஓனர் ஆகுறது, நம்ம இங்கேயோ சரி இலங்கையிலோ சரி இந்த கம்பெனி நீங்கள் நடத்துறதுக்கு வந்து நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. இங்கே இந்த இடத்துல ஈஸியாக வளர முடியாது, நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் வளர்ந்த பாதையில் இருக்க நன்மையோட தீமை கொஞ்சம் சுவாரஸ்யத்தை தாண்டியும் தீமையிலேருந்து நான் நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணலாம். அப்போ நீங்கள் என்னென்ன கஷ்டங்களை பட்டிருக்கிறீங்க இந்த இடத்துக்கு வாரது? லண்டனை பொறுத்த மட்டும் முதல்ல வந்து நாங்கள் சேர்ற ஆக்கள் வந்து ஒரு முயற்சி உள்ள ஆக்களாக இருந்தால் கண்டிப்பாக நாங்களும் ஒரு முயற்சியை நோக்கி போவோம். இதுதான் மிக மிக முக்கியம். வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்த விடயம் வந்து ஒரு நம்பிக்கையான ஆட்கள், ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை நாங்கள் செலக்ட் பண்ணோம். எல்லாரும் மாறி மாறி போயிடக்கூடாது. முயற்சியுடைய ஆக்களோட நம்பிக்கையான ஆக்களோட சேர்ந்தால் கண்டிப்பாக நாங்களும் ஏதோ ஒன்றை செய்யணும்ன்ற ஒரு ஒரு விடாமுயற்சி ஒன்றை கொண்டு வரும். அதில் என்னென்ன தடைகள் உங்களுக்கு காணப்பட்டது? தடையல் என்று சொல்கிறது இல்லை. எனக்கு கடவுள் துணையோட எனக்கு வந்து யூகே வந்த உடனே எனக்கு கிடைத்த ஆக்கள் வந்து நல்ல விடாமுயற்சியுடைய ஆக்கள். நாங்களும் வந்து முயற்சியுடைய ஆக்களோட சேர்ந்தபடியாக நாங்களும் அதை ஒரு நல்ல ஒரு நிலையை நோக்கி போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து லண்டனை பொறுத்த மட்டும் நிறைய உதாரணங்கள் இருக்குது. நாங்கள் வந்து எந்த பாதையும் செலக்ட் பண்ணலாம். நல்லா வர்றதுக்கும் போகலாம், கெட்டும் போகலாம். ஸோ அது எங்களோட கையெல்லாம் இருக்குது. இல்லை நாங்கள் கொஞ்சம் இலகுவாக இருப்போம், இங்கே தர்ற பெனிஃபிட்டுகளை எடுத்துகிட்டு இருப்போம் என்று சொன்னால் அது வந்து அப்படியே அந்த எங்களோட வழி வந்து மாறும். இல்லை நாங்கள் அங்கே நாங்கள் படித்ததை நோக்கி நாங்கள் போகணும், எதனான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் எங்களுக்குள்ளேன்னு சொன்னால் நாங்கள் தான் முயற்சி எடுக்கணும். ஓகேண்ணா, இப்போ நீங்கள் எத்தனை வருடமா இங்கே இருக்கிறீங்க? நான் இப்போ 15 வருஷமாக இருக்கேன். 15 வருஷமா இருக்கீங்க. இப்போ முன்னைய காலம் போல் இப்போ இலங்கையிலேருந்து ஒரு இளைஞர்கள் செட் வந்து வெளிநாடு, இப்போ இங்கிலாந்தாயம் இருக்கலாம், கனடாவாயம் இருக்கலாம், ஒரு நாட்டுக்கு வந்து போயினோம். இப்போ இங்கே வர இளைஞர்கள், இங்கேயே செட்டில் ஆக போகிற இளைஞர்கள் என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சால் இலகுவாக வந்து செட்டில் ஆகலாம்? உண்மையாக சொல்ல போனால் இங்கே செய்கிற மாதிரி வேலையை எங்களோட ஊரில் செய்தால் கண்டிப்பாக இன்னும் வேலை தான். ஆனால் வந்து ஒரு மாயைக்குள்ள இப்போ இங்கே இதுக்கு ஒரு இங்கே போனால் நாங்கள் உழைப்போம், இங்கே வந்து என்ன வேலை செய்கிறோம்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அதை வந்து அங்கே செய்யணுமா? இல்லை, அங்கே செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் அங்கே செட்டில் ஆகலாம். இன்னும் எங்களோட உறவு, எங்களோட சொந்தங்கள், எங்களோட ஊர், எங்களோட நட்பு வட்டாரங்களுக்குள்ள அங்கேயே செட்டில் ஆகலாம். ஆனால் வந்து இல்லை இங்கே செட்டில் ஆகணும்னு சொன்னால் மிகப்பெரிய தியாகங்களை செய்கிறதுக்கு தயாராக வரணும். தயாராக வந்தால் இங்கே செட்டில் ஆகணும். தியாகம் தான் இங்கே முக்கியம். தியாகம். மற்றது என்ன பண்ண இங்கே வந்து பார்த்ததில் ஒரு சில நாட்கள் வந்து கூட தமிழ் பேசுகிற உறவுகளும் சந்திச்சுக்கிறேன், நிறைய தமிழ் ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன். இங்கே எப்படி என்ன அந்த நேரம் வந்து கிடைக்கிறது அருமையாக இருக்கும். அப்படி இருந்தும் அந்த தமிழ் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற, தமிழ் வளர்ச்சிக்காக பங்கு பெற்றேன் என்னென்று தமிழ் பேசுகிறவர்கள் வந்து அதுக்காக நேரத்தை ஒதுக்கினோம். அதுக்கு இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு மாற்றம் ஒன்று எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் உருவாக்க வேணும். அந்த நிகழ்ச்சியின் ஊடாக எங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்குரிய தகவலை நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து மிக கடினம். அந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்துறதும் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துறதும் கடினம். அப்படி செய்கிறதுன்னு சொன்னால் அவங்க மிக மிக கணக்கு தியாகங்களை செய்தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. அது மிக வரவேற்கத்தக்கது. ஓகே, ஃபைனல் இறுதி கேள்வி. இங்கிலாந்து வாழ்க்கை பிடிச்சிருக்கா, இலங்கை வாழ்க்கை பிடிச்சிருக்கா? இந்த கேள்வி ஒரு டிஃபிகல்ட்டிஸான கேள்வி. இலங்கையிலிருந்து பார்க்குறவங்க சொல்லுவாங்க இவர் அங்கே போயிட்டார், ஸோ இலங்கை பிடிக்கும்னு சொல்கிறேன். ஸோ அவரவற்ற மனது தான் இருக்குது. நாங்கள் எப்படி இருக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம்ண்டு. ஆனால் எனக்கு சுருக்கமாக சொல்ல போனால் முயற்சியுடையவங்களுக்கு எங்கேயுமே சொர்க்கம்தான். எனக்கு 2 இடமும் பிடிச்சிருக்கு. நன்றி. நான் இங்கே வந்து பார்த்த ஒரு சில விடயங்கள் என்னென்னா, இங்கே வந்து நிறைய எங்களோட இலங்கை சாப்பாடாக இருந்தாலும் சரி, மரக்கறியாக இருந்தாலும் சரி, அரிசியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விடயங்களும் வந்து இங்கே நிறைய காணப்படும். நிறைய தமிழ் கடையில் வந்து காணப்படுது. அதோட வந்து எல்லா வசதிகளும் இந்த நாட்டில் வந்து இருக்குது. ஒன்னொருடைய கிடைக்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். என்ன பாக்குற பார்வையை சரியில்லா கிடக்கு. கார்கள் வாங்கினது இயற்கை ரசிகன் இயற்கை ரசிகன் என்ன சொல்லு என்ன மாதிரி இப்ப பாத்துறீங்க லண்டனை பாத்தீங்கன்னா இப்ப எத்தனை மணி என்று சொல்லுங்க. கொஞ்சம் போன பாக்கேங்கோ சொல்லுங்க, ஒரு கொத்தமதிப்பா சொல்லுங்க எத்தனை மணி இருக்கு. லண்டன்ல லேட்டா தான் நட்டுறது. இப்போ ஒரு
7 7:30 7 7:30 7 பாரு கொஞ்சமா டைம் 8:30 8:30 8:30 நேரம் இப்போ 8:36 36 இன்னும் ரிட்டு வளமையா லேட் ஆயிடுறது இங்க இல்ல வளமே இப்ப என்ன மாதிரி என்றால் இப்ப சமர் தொடங்கிட்டு என்றால் இப்படித்தான் இப்படி விடிஞ்ச மாதிரிக்கே இருக்கும் விடிய காலமே மூடி ஒரு 4 மணிக்கே நல்லா அதான் வெளிச்சம் வந்து பாத்துறேன் ஒரு 9-10 மணிக்கு இருக்குது 4 மணிக்கு விடுது 4 மணிக்கு விடுது அது டக்கண்டு சமர் டைம் தான் அப்படி இதே விண்டர் வந்து சென்றால் 4 மணிக்கு பின்னர் 4 மணிக்கு இருந்தது அப்படித்தான் இங்க அதாங்க இங்க வெதர்கள் மாதிரி இதுகளும் வந்து எவ்வளவு காலம் தம்பி 1.5 வருஷம் சும்மா இல்ல 1 வருஷத்துல லண்டனை கண்டுபிடிச்சிட்டாயா நீங்க 2 கிலோமீட்டர் கண்டுபிடிக்க 1 வருஷத்துல கண்டுபிடிக்க ரைட் டேனிசன் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறல மகிழ்ச்சி. உங்கள்ட்ட நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இங்கே வந்து நீங்கள் 1.5 வருடங்களுக்கு மேலே இந்த 1.5 வருடங்களில் நீங்கள் வந்து இங்கே இந்த நாட்டில் என்னென்ன விடயத்தை வந்து கற்றுக்கொண்ட நீங்கள் மனிதராக இருந்தாலும் சரி, விதிமுறையாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, என்னென்ன விடயங்களை கற்றுக்கொண்ட நீங்கள்? இந்த கேள்விக்கான பதில். நல்ல கேள்வி. இங்கத்திய டிரான்ஸ்போர்ட்டல் வந்து ஒரு நல்ல ஒரு ஒழுங்கமைப்பை வச்சுருக்கிறாங்க. அது நாங்கள் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா மேப்பில் டக்குனு தட்டினால் ஒரு போஸ்ட் கோட் ஒன்று இருக்கும். அதை நாங்கள் தட்டி விட்டோம்னா காணும், அப்படியே வரும் எந்த பஸ்ஸில் ஏறி எங்கே இறங்கி எங்கே போகணுமெண்டு. தொடர்ந்து ட்ரெயினும் அந்த இதுகள் வந்து கொண்டு இருக்கும். நல்ல ஒரு இது. அதேமாதிரி ரோட்டில் வாகனங்கள் கூட ஒரு ஒழுங்காக தான் போகும். அங்கே எங்களோட நாடுகள் மாதிரி ஓவர் ரைட் பண்ணி போவாங்க. அதெல்லாம் இங்கே இல்லை, ஒன்றுக்கு பின்னுக்கு தான் கொண்டு போகும். அப்படி பிரச்சனை அப்படின்னா 5 நிமிஷத்தில் போஸ்ட் கார்டு வந்து நிற்பான். அப்படியெல்லாம் நிறைய இதுகள் இருக்குது. நல்ல நாடு, நல்ல இது வளங்கள், அதாவது நல்ல ஒரு இதுகள் இருக்குது. அதை விட நான் ஒரு மார்னிங் டைமாக ஏதாவது டைமில் வந்து போகிறோம் அப்படின்னா ஒரு வெள்ளக்காரன நேரம் கண்டவனுக்கு குட் மார்னிங் சொல்லாட்டிக்கு எங்களை ஒரு இதாக தான் பார்த்துட்டு போவாங்க. நாட்டு இது அப்படி இப்போ தெரிஞ்சவனை தெரியாட்டிக்கு வேறு இருந்தாலும் மார்னிங் டைம் நான் காண்றோம் அப்படின்னா மார்னிங் சொல்லிடுவாங்க. ஒன்று நாங்கள் சொல்லணும், இல்லை அவங்க சொல்லுவாங்க. அது வயது வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க, டக்குன்னு அடிச்சிடுவாங்க. நல்ல இது. அதே மாதிரி இங்கே நாளில் வந்து நான் பார்த்தது நல்ல விஷயங்கள் நான் கூட நல்ல இதை தான் பார்த்துருக்குறேன். ஊரில் மாரிக்கெல்லாம் இங்கே ஒன்றும் செய்யலாது. அதாவது முக்கியமாக இந்த லஞ்சம் கொடுக்குறன்னு ஒன்று இருக்குல்ல ஊரில், சொல்லாமல் தெரியாத சொல்கிறேன். இங்கே அதெல்லாம் இல்லை, ஒன்றுக்குமே இல்லை. இங்கே லஞ்சம்னு பேரே இல்லை. அப்படியே தூக்கி விட்டுருவாங்க, அப்படியே ஊருக்கு திருப்பி ஓட வேண்டியதான். எனக்கு இந்த இதில் பழைய கேட்டாலே சொல்லுவாங்க, நீங்கள் நடைமுறைகள் அப்படி இருக்கு. சொல்லுது. 2 முழுக்க நான் ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த ட்ரெயினில் எப்படி போகிறது, எப்படி அந்த ட்ரெயினை கண்டுபிடிச்சி போகிறது உண்டு. 2வது பஸ்ஸில் எப்படி ட்ராவல் பண்ணுறது, அதுக்கு எப்படி வந்து காசுகள் அடிப்பினோம், என்னென்ன சிஸ்டம், எல்லாமே டிஜிட்டலாக இருக்குது. இப்போ புதுசாக வாராக்களுக்கு கொஞ்சம் பழக கஷ்டமாக இருக்கும், பழையனா ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது சம்மந்தம் ஒரு சில விளக்கத்தை தர முடியுமா? உண்மையாகவே இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நான் இங்கே ஸ்டூடெண்ட்டாக தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்தால் நிறைய உண்மையாகவே லண்டனோ மிச்ச கண்ட்ரியோட ஒப்படைகள் லண்டன் உண்மையாகவே ட்ராவலிங்கில் எக்ஸ்பென்சிவ் ஆனது. அப்போ இங்கே அதுக்கும் ஒரு மாற்றம் ஒன்று வச்சுக்கிறாங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒய்ஸ்டர் இருக்குது, ஒய்ஸ்டரை டேப் பண்ணி போகலாம். இல்லாட்டி உங்களோட கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டை டேப் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஒய்ஸ்டர் கேட்க 10 ஒய்ஸ்டர் இப்போ நார்மலாக எல்லோரும் பாவிக்கிற மாதிரியும் ஸ்டூடெண்ட் ஒய்ஸ்டர்ன்றும் ஒன்று இருக்குது. ஸ்டூடெண்ட் ஒய்ஸ்டர்ன்றது 18+ ஒய்ஸ்டர். அதை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா சில ஆஃபர்கள் வரும். இப்போ நார்மலாக இதுக்கு கூட காசு வெட்டுற இடத்துல ஸ்டூடெண்ட் ஒய்ஸ்டருக்கு காசு குறைவாக இருக்குது. அப்படி விஷயம் ஸ்டூடெண்ட் ஒய்ஸ்டரில் இருக்குது. நீங்கள் உண்மையாக ஸ்டூடெண்ட்டாக வாரீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் நேராக ஸ்டூடெண்ட் ஒய்ஸ்டர் அப்ளை பண்ணி எடுத்து போட்டு அடுத்த ரயில் கார்டுன்னு ஒன்று இருக்குது, அதையும் அப்ளை பண்ணி எடுத்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற டைம் எல்லாம் பீக் இல்லா டைம். இப்போ பீக் இல்லா டைம்னா விடிய காலமே, மற்றது விடிய காலமே 7 மணிக்கு முதலும் ட்ராவல் பண்ணக்கூடாது. இரவு 11 மணிக்கு பிறகு தான் அந்த பீக்கான டைம். அதுக்கு இடையில் இப்போ ட்ராவல் பண்ணுற டைமுக்கு உங்களோட ட்ராவல் பண்ணுற டைமில் 30% காசு குறைய தான் மட்டும்.
அதான் எல்லாருமே போடுறது. நானும் அதை விட்டுட்டு தான் இருந்தேன் எனக்கு தெரியாமலுக்கு. ஆனால் நீங்கள் அதை வந்த கையோடையே ஸ்டூடெண்ட் ஒய்ஸ்டருக்கு அப்ளை பண்ணி ரயில் கார்டு அப்ளை பண்ணுறது உண்மையாக பெஸ்ட். அதேமாரி நார்மலாக ஒய்ஸ்டர் கார்டு வச்சுக்கிறாங்களும் இந்த ரயில் கார்டு அப்ளை பண்ணி வைக்கிறது உண்மையாகவே பெஸ்ட். மற்றது நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு லண்டனுக்குள்ள அந்த ஒய்ஸ்டர் செல்லுபடியாகும். ஏண்டா அந்த ஒய்ஸ்டர் செல்லுபடியாகும். அதேமாதிரி ஒருக்கா நீங்கள் டெம்ப் பண்ணுறீங்கன்னா £175 மட்டும். நீங்கள் 1 ஹவருக்குள்ள எத்தனை தடவை டெம்ப் பண்ணலாம், அது 175 தான் மட்டும். நீங்கள் 1 ஹவர் தாண்டிட்டீங்கன்னா அடுத்த 175 மட்டும். அதே டைம் நீங்கள் ஒரு 1 டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணாலும் £5.25 தான். அதுக்கு மேலே உங்களுக்கு பஸ் ட்ராவலிங்குக்கு காசு கட்ட மாட்டாங்க. அப்படி ஒரு ஆஃபர் இங்கே இருக்குது. அதால் ஒரு கொஞ்சம் நல்லா. மற்றபடி நீங்கள் எல்லா ட்ராவலிங் இதையும் நீங்கள் அந்த கூகுள் மேப்லேயும் பார்க்கலாம். TFL Goன்னு சொல்லி இதுக்கென்று ஒரு தனி ஆப் வச்சுக்கிறாங்களா, அதுலேயே நீங்கள் என்ன டைம் பஸ் வருது போகுது எல்லாமே நீங்கள் அதில் பார்க்கலாம். இது இறுதியாக ஒரு கேள்வி வந்து இந்த கேள்விக்கான விட வந்து நிறைய பேர் அது யார் மாதிரி நம்ம நம்புகிறேன். இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, இங்கே இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் உங்களோட ஃபேமிலியை க்ளோஸ்ட், அதாவது நெருங்கிய ஃபேமிலி, அதாவது உங்களோட அம்மா அப்பா இல்லை உங்களோட தம்பி, அந்த ஃபேமிலியை வந்து இங்கே ஓரளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க. எப்போ பண்ணி நினச்சி பார்ப்பீங்க அதை பிரிஞ்சு வந்த மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தினன்று ஒரு பதில். அங்கேருந்து வரைக்கும் ஒரு கிணம்போட விருப்பம் தான். இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையை சக்ஸஸ் பண்ணலாம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. சக்ஸஸ் பண்ணவே இல்லான்னு சொல்லலை, சக்ஸஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி உங்களோட குட்டி கொண்டு போய் ஒரு காட்டுக்கு விட்ட மாதிரி தான் நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ சில பேர் அங்கே இருக்கே யூனிவர்சிட்டின்னு சொல்லி பிரிஞ்சு வாழ்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய தாக்கம் இல்லை. நான் எல்லாம் பிறந்ததுலேருந்து இங்கே வர மாட்டேங்க. ஒரு 28 வயசு இங்கே வந்தேன். 28 வருஷம் நான் ஒரு நாளுமே இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் போனது இல்லை. அப்படி இருந்த ஒரு என்ன நீங்கள் கொண்டு வந்து விட்டோன்னே எனக்கு அப்படி ஒரு எல்லாமே பிளாங்க் மேட் தான் இருக்கும். சொல்லிடாது எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். ஏன்னா நானே சொல்லுவேன், நான் அங்கே இந்த வரைக்கும் 105 கிலோ 110 கிலோ இருந்திருப்பேன் நினைக்கிறேன். வடிவ சாப்பிட்டேன் நான். அது குடும்பம் சொல்ல மாட்டேன். நான் வந்து நிற்கிறது இங்கே அங்கே ஆண்டிகிட்ட விட்ட இன்னும் அவள் கவனிக்கிறது எல்லாம் நல்ல ரகத்தெல்லாம் கவனிக்கணும். ஆனால் யார் கவனித்தாலும் அம்மா அப்பா கவனிக்கிற மாரி வராது. இங்கே வந்து ஒரு 30 கிலோ எண்ணத்துக்கும் குறைஞ்சது. அவளுக்கு வருத்தம் வந்து வெயிட் குறைஞ்ச மாரி நான் குறைஞ்சேன் நான். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த தனிமையும் ஒரு மெச்சூரிட்டி ஆகும். நீங்கள் அங்கே இருக்க ஒரு மெச்சூரிட்டி லெவலில் இருந்திருப்பீங்க. ஆனால் இங்கே உங்களை தனிமை போட்டு வாட்டல்ல உங்களால் எந்த சுச்சுவேஷன்லையும் உங்களால் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். அங்கே இருந்தாலும் எனக்கு காய்ச்சல் வந்தால் அம்மா காய்ச்சல் காயுது அப்படித்தான். ஆனால் இங்கே வந்தோன்னே எனக்கு காய்ச்சல் காய்ச்சல்னா எனக்கு தெரியும் என்ன நான் தான் பார்க்கணுமே என்ன எனக்கு இன்னொருத்தம் வந்து பார்க்கணுன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே வேலைக்கு போனால் தான் வாழலாம்ன்ற நிலைமை. அங்கே அப்படி இல்லைன்னு சொல்லி இல்லை. ஆனால் அங்கே நாங்கள் கூப்பிட்டோன்னு எங்கள் அப்பா அம்மா வந்து உடனே எங்களை பார்ப்பினோம். இங்கே நாங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிடாது, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. அதுதான் வித்தியாசம். அம்மா அப்பாவோட இருக்க ஒரு சந்தோஷம். நீங்கள் தனியாக வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை என்னன்னு விளங்கும். நான் இப்போ விளங்கிட்டேன் கூட. திருப்பி போகத்தான் எனக்கு விருப்பம். தெரியல வாழ்க்கை எப்படியே போகும்னு யாருக்கும் தெரியும். இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு என்னோட காய்ச்சிருந்த நீங்கள், கனடாவாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா இருந்தாலும் சரி, நிறைய நண்பர்கள் காய்ச்சிருந்த நீங்கள், உங்களோட நாட்டிலேயும் வந்து வழிபோக்க நிகழ்ச்சி வந்து எடுக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக நாங்கள் தயாராகத்தான் இருக்கோம். நீங்கள் எங்களுக்கு அழைப்புதல் அழைத்தால் கண்டிப்பாக வழிபோக்கன் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து தருவதற்கு நானும் என்னுடைய அணியும் தயாராகத்தான் இருக்கோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வழிபோக்கன் சேர்வன். நன்றி.